நந்தகுமார் சார், இந்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துமா, அவருக்கு ஒரு ஆதரவு அலையை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்கிறது. இந்த திடீரென வழக்கு வாபஸ், மறு தணிக்கைக்கு ஒப்புதல், ஒரு 10-20 நாளில் படம் வெளியீடு என்ற அளவுக்கு திடீர்னு அவங்க மூவ் ஆவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கு நான் வருவதற்கு தயாரில்லை என்பது ஓரளவு ஒரு 50-50 தெரிஞ்சிட்டோ அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல. அது அந்த மாரி எனக்கு தெரியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அப்படி காங்கிரஸ் வரலைங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள டெல்லியில போய் சந்திச்சும் போதே அன்னைக்கு வந்து திமுக தரப்புல இருந்தோ, காங்கிரஸ் தரப்புல இருந்தோ, இல்ல நாங்க திமுக கூட்டணியில தான் தொடரணும்னு சொல்லியிருக்கணும். சொல்லல. இன்னைக்கு சற்று ஏறக்குறைய அவங்க காங்கிரஸ்ல புதுசா நியமிச்ச 84 மாவட்ட தலைவர்கள்ல ஐ திங்க் 81 பேர்த்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 3 மாவட்ட தலைவர்களை போடணும். அது இல்லாம ஒரு 60-70 காங்கிரஸ் நிர்வாகிகள், மொத்தம் ஒரு ஏறக்குறைய 140 இருந்து 150 காங்கிரஸ் நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு. சோ அப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து இத்தனை பேர்த்த கூப்பிட்டு தலைமையில டெல்லியில சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் வந்து காங்கிரஸ் கூட்டணி போக போகுது அப்படின்னா அது அவர் அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். இல்ல இங்க ஐயா செல்வ பிறந்தகை அவர்கள் கூட அனௌன்ஸ் 71 பேர்னா செல்வ பிறந்தகை நியமிச்சதானே சார்? 71 பேருமே செல்வ பிறந்தகை நியமனம் இல்ல, அப்படி இல்ல. ஒரு கட்சியில நிர்வாகிகள்ங்கும் போது இந்த தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாட்டம் அப் அப்ரோச் மாதிரி பண்ணுனாங்க. கழக கிளை கழகத்துல இருக்கிறவங்க மேல வந்து அந்த மாதிரி தான் இந்த தடவை பண்ணுனாங்க. சோ அப்ப அவங்க ஒரு 140 பேர்த்த வந்து, ஏன்னா போன தடவை அவங்க டெல்லி அந்த 41 பேர் சந்திக்கும் போதே அதுல வந்து ஒரு சற்றேறக்குறைய பாதி வந்து இல்ல தாவேகா கூட போலாங்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறை, அதாவது பொதுவா அவங்க 41 பேர் உட்கார்ந்து பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவான குரல், தனித்தனியா பேசும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான குரல். அதுல கூட ஏன் அங்க இப்படி பேசுறீங்க இங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது கூட ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்ட விவரம் என்னன்னா, இல்ல நம்ம பொதுவா இங்கிருந்து பேசும்போது உடனடியாக அறிவாலயத்துக்கு வந்து தகவல் போயிடுது, அதனால நாங்க கூட்டத்துல பேசுறதுக்கே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குங்கிற அளவுக்கு அவங்க அப்பட்டமா ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அப்போ இப்ப என்னன்னா, அவங்க இன்னைக்கு அதை விட அதிகமான எண்ணிக்கை, ஒரு 40 பேர் கூப்பிட்ட இடத்துல இன்னைக்கு 140-150 பேர்த்த கூப்பிடுறாங்கன்னா, இன்னும் பெருவாரியான மக்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர் ஆசைப்படுறாரு. இப்ப இந்த காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக தாவேகா கூட கூட்டணி போலாங்கிற குரல் தான் அதிகமா ஓங்கி ஒலிக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்குது. ஆனா போனா ஒரு பெரிய ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுமா சார்? காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட போனா ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுமா? அந்த போட்டி திமுக அதிமுக இருக்குது டோட்டலா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல, இப்ப என்னன்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு திமுகக்குள்ளாரையும் காங்கிரஸ்குள்ளாரையும், நீயா நானாங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்ப வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு. அவங்க கமிட்டி வந்து டிசம்பர் மாசமே, இப்ப கூட அவரு மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, 36 நாள் ஆயிப்போச்சு, இன்னும் பதில் இல்லைன்னு. 36 நாள் இல்ல, 60 நாள் கடந்துருச்சு இவங்க கமிட்டி போட்டு. ஆனா வந்து திமுக வந்து அவங்க கமிட்டியும் போடல, ஒன்னும் போடல அவங்க. ஆனா மத்த கட்சிகளோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஆனா காங்கிரஸ் கூட எந்த இடத்துலயும் பேச்சுவார்த்தை அவங்க நடத்தல. காரணம் என்னன்னா, ரொம்பவே வந்து முட்டல் மோதல் அதிகமாயிடுச்சு. அப்ப நீங்க இந்த பின்புலத்துல பேசுறோம், திமுக அபிஷியலா பேசாம அது மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொல்றீங்களா எல்லா கட்சிகளோடையும்? ஆமா, அப்படிதான் தகவல்கள் வருது. அன்அபிஷியலா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, குழு அமைக்கல, ஆனா வந்து மத்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறதான் தகவல் வருது. அதோட இப்ப நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போனா ஓட்டு எப்படி இருக்கணும். ஆனா அதை விட இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூடயே இருந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு திமுகல இருந்து ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமா? அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து திமுகக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினா மாறிடுச்சு. ஏன்னா எப்போதும் இல்லாத தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் சீட்டு அதிகமா வாங்குறதுக்காக இன்னொருத்தரை மையப்படுத்தி பேசுறது சாதாரணம் தான். அந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பான்றாரு, அந்த மாதிரிதான். ஆனா இப்ப நடந்தது, குறிப்பா இப்ப நடந்த முட்டல் மோதல்கள் எல்லாம் பார்க்கும்போது, நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சியில தான் உட்காரணுங்க, அது கூட வர்றதுக்கு முடியாதுங்கிற அளவுக்கு காங்கிரஸ் பக்கமும் அவங்க என்ன சொல்றாங்க, திமுகல நாங்க தான் உங்களை கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி உங்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்களை நாங்க போடக்கூடிய
ஐயா RS பாரதி சொன்னார் பாத்தீங்களா, தமிழகத்துல எல்லாம் BA பட்டதாரிகள் எல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னாரு இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் MLA MPக்கெல்லாம் திமுக போட்ட அரசியல் பிச்சைங்கிற அளவுக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 2 பேர் இந்த நிலைமையில இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணி திருப்பி ஏதாவது ஒரு காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடருமானால் கட்டாயமா அது காங்கிரசுக்கு பெருத்த பின்னடைவை தான் ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு பெருத்த வெளியில போனா காங்கிரஸுக்கு நல்ல முன்னேற்றமா சார்? வெளியில போனா நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குமா காங்கிரஸுக்கு? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக கூட இருக்காங்கன்னா, நடுநிலையாளராக இருக்கிற நம்மற மாதிரி ஆளுங்க நீங்களே கூட என்ன சொல்லுவீங்க? என்னப்பா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு இப்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ